Hyderabad special Keema Biryani. பார்த்ததுமே சாப்பிடணும் தோணும். வணக்கம் viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல. நம்ம பார்க்க போற ரெசிபி கீமா பிரியாணி. சென்னையில நான் இது சாப்பிட்டது இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறமா நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல நான் சாப்பிட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்ல செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் செய்யறது. சோ இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நல்லா ஃபைனா மின்ஸ் பண்ண மட்டன் கீமா எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர், அப்படி இல்லைனா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டன் கீமாக்கு பதிலாக சிக்கன் கீமா கூட எடுத்துக்கலாம். ஆனால் மட்டன் கீமாவில் பண்ணால் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 15 நிமிஷம் போல் இது ஊறட்டும். அடுத்ததாக பாஸ்மதி அரிசி ஊற போட்டுக்கலாம். நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 30 நிமிஷம் போல் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி பொன்னிறம் ஆகணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து நான் வேறு பிளேட்டில் வைக்கிறேன். அது கடைசியில் நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாவித்ரி, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த கீமாவை சேர்த்துருவோம். கீமா நல்லா ஃபைனாக மின்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா வதங்கினதும் மூடி போட்டு வச்சுருங்க. அதுலேருந்து இந்த தண்ணியெல்லாம் இறங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மெலிசாக கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு அது சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது தக்காளி. அடுத்ததாக இதில் கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் நம்ம இதை வேக விட்டுருவோம். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு தண்ணின்ற கணக்கில் 3.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம நல்லா கழுவி வடிகட்டின அரிசியை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை வடித்து கூட சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா அரிசி உடையறதில்ல, அதே மாதிரி ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நம்ம இதை வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம கீமா ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். கீமா பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. அந்த நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் 5 அவிச்ச முட்டையை சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ திரும்பவும் ரைஸ்க்கு வரலாம். ரைஸ் பாருங்கள், இது ஒரு 70% கிட்ட வெந்திருக்கு. ஆனால் அந்த ஈரப்பதம் இருக்குது. தண்ணியெல்லாம் வத்திடுச்சு, ஆனால் ஈரப்பதம் இருக்குது. இப்போ இதுலேருந்து பாதி சாதத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இப்போ மீதம் இருக்கிற சாதத்தில் நம்ம இந்த கீமாவை போட்டு ஒரு லேயர் கொடுத்துருவோம். தம் கொடுக்க போகிற பாத்திரம் எப்போவுமே நல்லா அடியில் நல்லா கனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போ மீதம் இருக்கிற சாதத்தையும் அது மேலே லேயர் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த வெங்காயம்,
அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஒரு கார்னிஷ் கொடுத்துருவோம். இப்போ மூடி போட்டு மிதமான சூட்டில் 7 நிமிஷம் தம் கொடுப்போம். இப்போ சாதம் நல்லா தம்மாக இருக்குது. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இந்த 2வது தடவை நம்ம கொடுக்குற தம்மில் தான் அந்த சாதம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்து விழும். கடைசியாக இந்த முட்டையெல்லாம் இந்த மாதிரி வெட்டி அது மேலே வச்சுருங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம டெக்கரேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.